காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற தமிழகத்தின் நிலைக்கு வைஎஸ்ஆர் காங்கிரஸ் எம்பி வரப்பிரசாத் ராவ் ஆதரவு தெரிவித்துள்ளார். வைஎஸ்ஆர் கட்சியின் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு அதிமுக ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வைஎஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருப்பதி தொகுதியின் எம்பி வரப்பிரசாத் ராவ் நம்முடன் இருக்கிறார். இவர் கடந்த 20 வருடமாக தமிழகத்தில் IAS அதிகாரியாக பணியாற்றி வந்தவர். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பாக தமிழக அரசியல் கட்சிகள்கிட்ட ஏதேனும் ஆதரவு கோர இருக்கிறீங்களா? குறிப்பாக அதிமுக எடுத்துக்கிட்டோம்னா அவங்கள்ட்டே ஒரு 37 எம்பிக்கள் இருக்காங்க. அவர்களிடம் ஆதரவு இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவு கோர இருக்கிறீங்களா? நாங்கள் கேட்டோம், அவங்க கூட அவங்க லீடர்ஸ்னு கேட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க. நானும் லீடர்ஸ்னே நானே கேட்டேன். எதுக்கன்னா எங்கள் சார்பில்லோ பார்ட்டி சார்பில்லோ வைஎஸ்ஆர் பார்ட்டி சார்பில்லோ ஏடிஎம்கே லீடர்ஸ் நாங்கள் தான் கேட்டோம், தயவுசெய்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துங்கோ. அவங்களும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. 3 வருஷமாக வைஎஸ்ஆர் பார்ட்டி எப்படி எம்பியில் சண்டை போடுறாங்களான்னது லோக்சபாவில் அவங்களே பார்த்துட்டாங்க. அதனால் அவங்க கொடுக்குறேன்னு கூட சொன்னாங்க. எதுக்கன்னா எங்கள் கோரிக்கை ரொம்ப நியாயமானது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதனால் ஏடிஎம்கே சப்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்லி எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. அதே போல் தமிழக அரசியல் கட்சிகளும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் சொல்லி இதே நாடாளுமன்றத்தில் தமிழக அரசியல் கட்சிகளும் போராட்டம் நடத்தி வராங்க. அதிமுக உங்களோட ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்க்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நீங்கள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாக அந்த காவிரி வாரத்தில் உங்களோட ஆதரவு கிடைக்குமா தமிழகத்துக்கு? நான் என்ன சொல்கிறேன்னா, சின்ஸ் எல்லா ரிவர்ஸ்க்கு ஒரு மேனேஜ்மெண்ட் போர்டு இருக்கிறதுனால, லெட் இட் பி துங்கபத்ரா, லெட் இட் பி கோதாவரி, லெட் பி கிருஷ்ணா, லெட் இட் பி another thing. A management board is very much required if there is more than one state இருந்தா. இங்கே எங்கனோட தண்ணி வருதோ அது மேலே இருக்கிறதுனால இஷ்டத்தைப்பட்டுக்கு அது யூஸ் பண்ணிட்டா கீழே இருக்கிற ஆளுக்கு தண்ணி வராது. நானே பார்த்தேன். காவேரி விஷயம் நானே சாட்சியம் சொல்கிறேன். நான் புதுக்கோட்டை கலெக்டர் 1994 நான் கலெக்டராக இருந்தேன். அப்போது தண்ணி வராதனால கம்ப்ளீட் கிராப்ஸ் ஒரு பயிர் கூட இல்லாமல் நாசனம் ஆகி போச்சு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில். அதே வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு இருந்தன்னா யாருக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ, கர்நாடகா எவ்வளோ கொடுக்கணுமோ கர்நாடகா அவ்வளோ கொடுப்பாங்க. அப்புறம் தமிழ்நாடு கேரளாவுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுப்பாங்க. அந்த மேனேஜ்மெண்ட் போர்டு அன்னது அது ரொம்ப அவசரம். எப்போதும் மோர் தேன் ஒரு ராஷ்டிரம் இருந்தன்னா மேனேஜ் போர்டு கட்டாயமாக இருக்கணும். அது கூட தி மேனேஜ்மெண்ட் போர்டு ஷுட் பி அவுட்சைடர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், அண்ட் தே வில் டிசைட் யாருக்கு எவ்வளோ தண்ணி அவசரம், பயிருக்கு எவ்வளோ தண்ணி அவசரம். ஆடு மாடு மனிதர்கள் கூட தண்ணி வேணும். தமிழ்நாடுக்கு தண்ணி ரொம்ப அவசரமானது எனக்கு தெரியும். நான் வந்து தமிழில் நான் தமிழியன் இல்லை, ஆனால் கூட நான் 26 வருஷத்துக்கு மேலே நான் நாங்கள் IASல செஞ்சதுனால காவேரி ரொம்ப தண்ணி ரொம்ப முக்கியம். அதனால் கர்நாடகா நான் என்ன கேட்குறேன்னா, தயவுசெய்து நீங்கள் அந்த மனிதாபிமானத்தில் நீங்கள் பார்த்துட்டு அது மேனேஜ்மெண்ட் போர்டு போடுறதுக்கு நீங்களும் எக்ரி பண்ணுங்கோ. அது நியாயமாக தான் செய்ய போகிறாங்க. அவரு கூட ஒன் சைடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லையே அவங்களுக்கு கூட அப்படின்னு சொல்லி நான் மனஸ்பூர்த்தியாக நான் இது மேனேஜ்மெண்ட் போர்டு கொடுக்கணுமான்னு சொல்லி மனஸ்பூர்த்தியாக நான் கேட்டிருக்கேன்.